welcome back to the channel Be Refining. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஒரு பியூட்டிஃபுல்லான நோ மேக்கப் லுக் தாங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்து அவங்களோட ரெஃபரன்ஸ் வீடியோவை வச்சு நிறைய மேக்கப் லுக்லாம் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ப்ரொஃபஷனலான ஒரு மேக்கப் லுக்கா இருக்க போகுது. லைக் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அப்புறமேட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யார் வேணாலும் ஓகேங்களா. இல்ல ஒரு ஆஃபீஸ் போறீங்க, ஏதாச்சும் ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு போறீங்க, மேக்கப் பண்ணிருக்கணும் ஆனா வந்து அது தெரியாத விதத்துல நம்ம மேக்கப் பண்ணிருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு மேக்கப் லுக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ லைக் இந்த ப்ரொஃபஷனல் சொன்னும் போது இந்த ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா வந்து நான் அவங்கள 2 தடவை பார்த்திருக்கேன். நம்மளோட துள்ளூர் ஸ்டோர்ஸ்ல வந்து பார்த்திருக்கேன். நான் வந்து அப்பப்ப ஸ்டோர்ஸ்க்கு போய் நான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஷாப்பிங் பண்ணும்போது அன்னைக்கு யதார்த்தமா அந்த மேடம் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஹாய் அப்படின்னாங்க. ஹாய் அப்படின்னு. ஸோ நீங்க இந்த சேனல் தானே வச்சிருக்கீங்க? ஆமாங்க, பியூட்டிஃபைனிங் சேனல் தானே நீங்க அப்படின்னு கேட்டதாங்க. ஆமாங்க, நாங்க பியூட்டிஃபைனிங் சேனல்ல வரவங்க தான் அப்படின்னு சொன்னேன்னா உடனே அவங்க வந்து சொன்னாங்க, உங்களோட மேக்கப் லுக்ஸ் எல்லாம் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணி நான் பண்ணுவேன், என் பொண்ணுக்கு பண்ணி விடுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே சும்மா கொஞ்சமா பேசிட்டு இருந்தோமா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் வந்து கேட்ட உடனே அவங்க வந்து சொன்னாங்க, நான் ஒரு எஸ்ஐ அப்படின்னாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐ நம்மளோட வீடியோஸ் பாக்குறாங்கன்னே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி எக்ஸைட் ஆயிட்டேன். அவங்க சொன்னாங்க, உங்களோட ஸ்டோர் தான் நான் இந்த தேடி 2 தடவை இந்த கடைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. அண்ட் அவங்க கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் லைக் விமென் பீயிங் இன் போலீஸ் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியம் வேணுங்க. சோ சின்ன வயசுல எல்லாம் ஆசை இருந்தது, நாமளும் அந்த மாதிரிலாம் ஆகணும்ட்டு. ஆனா இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐயோ அதுக்கு தனியான ஒரு கரேஜ் வேணும் அப்படின்னு மாதிரி தான் வந்து சொல்லுவேன். And she's very strong and bold and a brave lady. Hats off to you. And என்கிட்ட வந்து நீங்க என்னோட வீடியோஸ் பாக்குறேன்னு சொல்லி அதை வந்து ரெஃபரன்ஸா வச்சுப்பேன், என் பொண்ணுக்கும் வந்து காட்டுவேன் அப்படின்லாம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச். அண்ட் எஸ் லைக் அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து சாரி எல்லாம் வேர் பண்றீங்க, நம்ம என்னடா ஒரு லுக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து ஸ்கெப்டிக்கலா இருக்கீங்க, டவுட்ஃபுல்லா இருக்கீங்கன்னா இந்த லுக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த சாரி எல்லாம் வந்து பேர் பண்ணியிருக்கேன். So yes, with that note, குவிக்கா நம்ம வந்து மேக்கப்பை டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணல, என்னோட டைமும் வேஸ்ட் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து லைக் இந்த ஒரு ரோஸ் வாட்டர் வந்து ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஸ்ப்ரே பண்ணி முடிச்ச பிறகு இந்த லிப் பாமும் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். லிப் பாம் வந்து லனாஜோட லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணேன். நல்ல ஹைட்ரேட்டடா இருக்குங்க. இதுக்கு அடுத்தபடியா வந்து நியூட்ரிஜினோட ஹைட்ரோ பூஸ்ட் வந்து யூஸ் பண்றேன். கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். இங்க கான்ஷியஸ் கெமிஸ்டோட வெரி பிரைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சூதிங் காமிங் நான் கிரீசி சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து SPF 50 PA++ இருக்கு. ஸோ இதையும் வந்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா தாராளமா அப்ளை பண்ணுங்க. எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ரீகோடோட ஏஸ் ஆஃப் பேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு மேட்டிஃபைட் லுக்காக இருக்கும். அதனால தான் நான் இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ் ப்ரைமர். ஸோ உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வந்து மினிமைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கும், ரொம்ப ஆயில் செக்ரீட் ஆகாமல் அப்படியே ஒரு லேயர் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கும். ஸோ இந்த ப்ரைமர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மேக்கப்பை ரொம்ப லாங் லாஸ்டிங்கா வச்சிருக்கும். அதே சமயம் வந்து உங்களுக்கு இந்த முகத்துல வந்து அந்த ஃபைன் போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மினிமைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவதா வந்து ஆயில் செக்ரீஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ரைமர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் கலர் கரெக்ஷன் வந்து பண்ண போறோம். ஸோ கலர் கரெக்டருக்கு இந்த ஒரு இன்சைட்டோட இந்த ஒரு குட்டி பேலட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு வேரியஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து நான் ஆரஞ்ச் வித் மை கிட்டத்தட்ட என்னோட ஸ்கின் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி என்னோட அண்டர் ஐஸ்ல வந்து அந்த டிஸ்கலரேஷனை வந்து கரெக்ட் பண்ண போறேன்.
அந்த ரெண்டு ஷேடையும் வந்து மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணனால எனக்கு வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கம்மி டைம் எடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் போட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டர் போட்டு அதை செட் பண்றதுக்கு பதிலாக இப்படி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டா கூட நம்மளுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ ப்ரெப்பிங் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க எந்த ப்ராடக்ட் போடுறதா இருந்தாலும் ஸ்கின்ல வந்து பிளெண்ட் ஆகுதான்னு பாருங்க. திப்பியா இருந்தாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்கின்னை ஃபர்ஸ்ட் ப்ரெப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும்போது ஈஸியா ப்ராடக்ட் வந்து கிளைட் ஆகணும். அதுதான் இந்த ரூல். ஸோ கிளைட் ஆகலைன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா வந்து அங்க ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வாஷ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிங்க. இல்லைன்னா வந்து திப்பியா கேக்கி ஆக ஆரம்பிச்சிடும் மேக்கப். ஒழுங்கா உட்காராது மேக்கப். அதனால சொல்ல வரேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ண பிறகு நான் யூரோப் கேர்ளோட இந்த மேட் கவர் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ ரொம்ப கம்மியா தான் எடுத்திருக்கேன் பாருங்க. ஜஸ்ட் 1 பம்ப் வில் டூ தட். எனக்கு ரொம்ப மினிமலா தான் வேணும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஸோ இப்போ இதை வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிடலாம். கான்டூர் பண்ணலாம். கான்டூரிங்க்கு வந்து லைக் இப்போ ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா சிசில்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க, கொஞ்சம் மூஞ்சி உப்பி இருக்கு அப்படின்னா அதை ஸ்லிம் டவுன் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்டூர் எடுத்துக்கலாம். இந்த பேலட்டே தான் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து டார்க்கர் ஷேட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த டார்க்கர் ஷேடை வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன் பாருங்க, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அதை வந்து கையில நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ல ஈவனா பட்ட பிறகு அதுக்கப்புறம் உங்களோட சீக் ஏரியால இப்படி வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த இடத்துல இப்படி பண்ணீங்கன்னா நம்ம சீக்ஸ் வந்து கொஞ்சம் கட் டவுன் ஆகும். அப்புறம் ஜா லைன் வந்து கொஞ்சம் இந்த டபுள் சின் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் டவுன் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் நீங்க வந்து பண்ணிக்கலாம். மூத்த ஸ்லிம்மா காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டெப். எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ELF-ஓட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஐஸ், அண்டர் ஐஸை வந்து பிரைட்டன் பண்ண போறேன். ஜஸ்ட் ஒரு டாட், ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப மினிமல், ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுங்க. பவுடர் வச்சு செட் பண்ண போறோம். நான் இங்க யூஸ் பண்றது மேபிலினோட இந்த ஃபிட் மீ லூஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்றேன். இதை ஃபுல்லா நம்ம இப்படி எடுத்துட்டு கன்சீல் பண்ண இடம், கான்டூர் பண்ண இடம் எல்லா இடத்துலயும் வந்து அப்படியே டேப் டேப் பண்ணி விடலாம். ஐப்ரோஸ்க்கு இங்க வந்து யூஸ் பண்றது வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் தான் வந்து யூஸ் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலயும் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு அண்ட் லாங் ஸ்டேவும் இருக்கிற மாதிரி இருக்கனால நான் இதை வந்து யூஸ் பண்றேன். ஸோ ரொம்ப லாங் ஸ்டே வேணும் அப்படின்னா டெஃபினட்டா பொமேட் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதாவது லைக் ஐப்ரோ ஜெல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் ஸ்டேவா இருக்கும். ஐப்ரோஸ் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியா நான் ஐ ஷேடோவுக்கு மூவ் ஆன் ஆறேன். ஸோ ஐ ஷேடோக்கு இங்க நான் வந்து யூஸ் பண்றது இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட அல்டிமேட் ஷேடோ பேலட் நம்பர் 01. சரிங்களா? ஸோ ஐ ஷேடோக்கு நம்ம வந்து ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ப்ரௌன்ஸ் வந்து நான் இங்க வந்து எடுத்திருக்கிறது இந்த லைட் ப்ரௌன் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌன் கிடையாது, இந்த ஒரு பிரிக் ஷேட் ப்ரௌன் இருக்குல்ல, அதுதான் வந்து யூஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌன் ஷேட் வந்து லிட்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதை விட டீப்பர் டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி பென்சில் பிரஷ்ல வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிரஷ்ல எடுத்துட்டு நான் ஐஸோட அந்த அப்பர் லேஷ் லைன்ல இருக்குல்ல, அதை ஒட்டி ஐலைனர் போடுற மாதிரி நம்ம வந்து போட போறோம்.
இந்த டார்க் ப்ரௌன் ஷேடு வந்து லைக் இந்த மாதிரி பென்சில் பிரஷ்ல எடுத்து அந்த லேஷ் லைனோட அப்படியே ஒரு லைனர் போடுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விடும் போது நல்ல ஒரு ஸ்மோக்கி ஐ லுக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட நீங்க நிறுத்திக்கணும்னாலும் நிறுத்திக்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் காஜலை வச்சு மறுபடியும் வந்து ஸ்மஜ் அவுட் பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் இங்க யூஸ் பண்றது ஃபேஸஸ் கனடாவோட இந்த இன்டென்ஸ் ஜெல் காஜல் தான் வந்து யூஸ் பண்றேன். ரொம்ப கம்மியா போடுங்க, ஜாஸ்தியா போட்டீங்கன்னா சொதப்பிடும். இப்ப மறுபடியும் இந்த பென்சில் பிரஷோ இல்ல வந்து இதுலயே வந்து உங்களுக்கு இந்த ஸ்பஞ்ச் மாதிரி வந்து பின்னாடியே இருக்கும், அதைய வச்சு கூட நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த ஒரு ஐ லுக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்ப வந்து காஜலை வச்சு நம்ம வந்து அப்பர் லேஷ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைன் பண்ணிக்க போறோம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே லேஷ் லைன்லயும் வந்து என்னோட கண்ணுக்கு ஏத்த மாதிரி லைட்டா வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளவுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கும், அது வந்து ஐஸோட லோவர் லேஷ் லைனையும் இப்படி வந்து பிளெண்ட் பண்ணி விட்டோம்னா ஒரு க்ளோஸ்டு ஐ பியூட்டிஃபுல்லான ஐ லுக் வந்து கிரியேட் ஆயிடும். சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கான்டோருக்கு நான் இங்க யூஸ் பண்றது நைக்காவோட கான்டோர் தான் வந்து யூஸ் பண்றேன். blush வந்து என்னோட ஸ்கின் டோன்ல இருக்கிறவங்களுக்கு coral ஷேட் போட்டா ரொம்ப அழகா இருக்கும். and இந்த நைக்காவோட blushம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கம்மியா, ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, ரொம்ப கம்மியா சட்டலா இருந்தா நல்லா இருக்கும். சோ இப்போ வந்து ஃபேஸ் வந்து நல்லா செட் பண்ணிக்கலாம். மேக்கோட ஃபிக்ஸ் பிளஸ் வந்து எடுத்துக்கிறேன். மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போறேன். எசன்ஸோட இந்த லாஷ் பிரின்சஸ் மஸ்காரா நல்ல வால்யூம் கொடுக்கும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு போலாம். லிப்ஸ்டிக் இங்க வந்து யூஸ் பண்ணது ப்ளூ ஹெவனோட இந்த குக்கி அண்ட் சோஃபில் ஷேட் வந்து பாத்தீங்கன்னா டஸ்டி ரோஸ். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லுக். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சோஃபார் எல்லாமே அழகா நான் நினைச்ச மாதிரியே வச்சு இப்போ வந்து பொட்டு வச்சுக்கலாம். ஹைலைட்டர் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நான் இந்த இடத்துல வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். எனக்கு ஹைலைட்டர் வேண்டாம், பிகாஸ் இது ஒரு டே லுக் மேட் ஃபினிஷ் லுக்னால எனக்கு வந்து இதே கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும்.